ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க, நம்ம எல்லாருக்குள்ளயுமே இந்த உலகத்தில் வாழும்போது நல்ல சுகபோகமாக எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குள்ளேயுமே பரவலாக பரவிட்டே இருக்குது. உதாரணமாக சொல்லப்போனால் நம்ம கூட நம்ம பிள்ளைங்கள எந்த ஒரு கஷ்டமும் படாமல் சுகபோகமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா பெற்றோருமே நினைப்பான். ஏன் அப்படின்னா, நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் என் பிள்ளைங்க அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்டிப்போடு இருந்து பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சொகுசாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்கள நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினப்போம். ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் அப்படின்னு போட்டிருக்குது. ஆமாங்க, இந்த உலகத்தில் நாம் சுகபோகமாக வாழ்ந்தோம் அப்படின்னா நாம் உயிரோடு இருக்கும்போதே அது செத்ததுக்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னாலே என்ன தோணுது அப்படின்னா, நம்ம உலகத்தில் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளே போனதுக்கப்புறமாவது நம்ம ரொம்ப சுகமாக நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற ஐடியாவோட நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட தன்னோட கஷ்டத்தின் மத்தியில் வராங்க. நிறைய ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கப்புறம் சுகபோகமாக வாழ்கிறதுக்கு பழகிட்டு எந்த ஒரு கடினமான செயலையும் செய்யாமல் சுகபோகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி வாழ்கிறத தேவன் விரும்புகிறதே இல்லை. நம்ம கைக்கு என்ன நேரிடுதோ அதை நம்ம முழு பலத்தோடு செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவரோட விருப்பமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இல்லை அப்படி இல்லாமல் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்மளுடைய முழு பலத்தோடு செஞ்சோம் அப்படின்னா, கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மளால் லீட் பண்ண முடியும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.